ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். இன்றைக்கான டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெட்டிங் எலமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வெட்டிங் எலமெண்ட்ஸில் வந்து ப்ரைட் அண்ட் க்ரூம் வந்து நம்ம தனியாக வந்து நான் ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற அந்த ட்ரம்ஸு, டோலக்கு, அந்த இதை பேஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கான கிளாஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன டிசைன்ஸ் பார்ப்போம்னு பார்த்திங்கன்னா, ட்ரம்ஸ் பார்ப்போம், அடுத்து டோலக் பார்ப்போம், அடுத்து ஷேக் நாய் பார்ப்போம். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாகவும் பார்ப்போம், இது எல்லாம் கம்பைன் பண்ணியும் வந்து ஒரு டிசைனும் நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டோல் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோல் வந்து நம்ம எப்படி வந்து ஃபஸ்ட்டு வரையணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஓவல் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. ஓவல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு யூ மாதிரி போடணும். ஸோ இது ரெண்டும் கம்பைன் பண்ணி வரது தான் வந்து டோல். ஸோ இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து ப்ரைடலுக்கு நம்ம போடும்போது வெட்டிங் எலமெண்ட்ஸ்க்கு நிறையா ப்ரைடுக்கு வந்து அதிகமாகவே இந்த டிசைன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா சென்டரில் வந்து நம்ம ப்ரைட் அண்ட் க்ரோம் போட்டோம் அப்படின்னா அந்த எல்போலேருந்து நம்ம டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் தான் வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் போட்டிருக்க மாதிரியே வந்து நீங்கள் ஒரு ஓவல் ஷேப்பில் போட்டு அதுக்குள்ளேயும் இன்னொரு ஓவல் ஷேப் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அதை சுற்றிலும் வந்து யூ ஷேப் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இதுக்குள்ளே வர டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஓன் ஐடியாஸ் யூஸ் பண்ணியே வந்து நீங்கள் டிசைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்குள்ளே வந்து நான் ஹம்ப்ஸு, லைனு அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி தோணுதோ அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதில் சென்டரில் வந்து நம்ம ஒரு ஓவல் ஷேப் போட்டிருந்தாலும் அதை வந்து நான் போல்டு பண்ணிட்டேன். போல்டு பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு லைன் கொடுக்குறேன். லைன் கொடுத்ததுக்கப்புறம் அதை சுற்றிலும் வந்து ஹம்ப்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் எப்படி கொடுக்குறேனோ அதே மாதிரி நீங்கள் ஹம்ப்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் டபுள் லேயர் ஹம்ப் கொடுத்துருக்கேன். நீங்கள் சிங்கிள் லேயர் ஹம்ப்பு கொடுத்து அதுக்கப்புறம் பிக் ஹம்ப் அப்படியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து டபுள் லேயரில் வந்து ஹம்ப்பு கொடுத்துருக்கேன். ஹம்ப் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து நான் 3 லேயரில் வந்து நம்ம லைன் கொடுப்போம்ல, ஸோ அந்த டிசைன் தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். 3 லைன்ஸ் போட்டிருப்பேன் செக்குடு. நம்ம இது கிரிட் டிசைன்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே வந்து மறுபடியும் ஒரு ஓவல் ஷேப் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளேயும் ஒரு ஓவல் ஷேப் மாதிரி போட்டு யூ ஷேப் மாதிரி கீழே போட்டு அந்த டோல் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. போட்டுட்டு இதுலேயுமே வந்து ஒரு லைன் வந்து நான் ஹம்ப்பு கொடுத்துருக்கேன். ஸோ சுற்றிலும் வந்து நீங்கள் போல்டு பண்ணிக்கோங்க. போல்டு பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே நான் என்ன டிசைன் கொடுத்துருக்கேன்னா, ஒரு லேயரில் மட்டும் நான் ஹம்ப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டபுள் திக் லைன் போட்டு நம்ம கிரிட் டிசைனில் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த டிசைன் தான் இதில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதே மாதிரி வந்து கிரிட் டிசைன் போட்டு உள்ளுக்குள்ளே அந்த கேப் இருக்குல்ல, கேப்பில் வந்து நான் ஒரு குட்டி குட்டி டாட் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எப்படி டிசைன் கொடுக்கணும்னு தோணுதோ அதே மாதிரி நீங்கள் ஹம்ப்ஸு, ஸ்பைரல் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய டிசைனாக நான் போடுறேன். இதே தான் டோல் தான். இதுக்குள்ளே நான் ஒரு லைன் கொடுத்து ஹம்ப்பு கொடுத்துக்கிறேன். ஹம்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் அதை சுற்றிலும் பிக் ஹம்ப்பு கொடுத்துட்டு அதை சுற்றிலும் ஒரு லைன் கொடுத்து அதை ஃபுல்லாக வந்து நீங்கள் போல்டு பண்ணிக்கோங்க. ஸோ போல்டு பண்ணதுக்கப்புறம் அகெயின் கொஞ்சம் கீழே வந்து இன்னொரு லைன் கொடுத்து ஹம்ப்பு தான் கொடுக்குறேன். ஒரு லைன் கொடுத்து ஹம்ப்பு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து நான் ஸ்பைரல் கொடுத்துருக்கேன். ஸ்பைரல் போட்டதுக்கப்புறம் ஒரு வேவ் லைன் மாதிரி டபுள் லேயரில் வந்து வேவ் லைன் கொடுத்துருக்கேன். வேவ் லைன் கொடுத்துட்டு பேலன்ஸ் ஏதாவது எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த டிசைனும் இதே மாதிரி தான். ஏன்னா இதில் ஒரே மாடல், ஆனால் டிசைன்ஸ் உள்ளே போகிற டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ இதில் ஃபுல்லாகவே வந்து ஒரு லைன் மட்டும் தான் நான் ஹம்ப்பு கொடுத்துருக்கேன். ஹம்ப்பு கொடுத்துட்டு பேலன்ஸ் வந்து ஃபுல்லாக நான் ஸ்பைரல் தான் கொடுத்துருக்கேன். வேறு எந்த டிசைனுமே கொடுக்கல. ஹம்ப்பும் ஸ்பைரல் மட்டும்தான் இந்த டிசைனில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு டிசைனில் வந்து இதில் வந்து நம்ம லைன் போட்டு நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுப்போம்ல, அந்த டிசைன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு லேயர் மட்டும் ஹம்ப்பு கொடுத்துட்டு பேலன்ஸ் இந்த மாதிரி கோடாக போட்டு அந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து நான் ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கேன். நான் எதுக்கு ஒவ்வொரு டிசைனும் நான் செப்பரேட்டாக போட்டு காட்டுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரைடுக்கு வந்து ஒரு ப்ரைடை நீங்கள் அட்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களே சில கஸ்டமைசேஷன் பண்ணுவாங்க. எனக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வெட்டிங் எலமெண்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக உள்ள டிசைன்ஸ் கொடுக்கணும். அதுக்காக தான் நான் இத்தனை டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த டிசைனில் வந்து ஜிக்ஸாக் மாடல் உள்ளுக்குள்ளே வந்து நான் ஜிக்ஸாக் மாடல் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்க்க போகிறது வந்து கம்பைன் டால் தான் பார்க்க போகிறோம்.
எப்படின்னா சின்ன டோலும் பெரிய டோலும் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், 2 டபுள் டோல் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்றது தான் இதில் நான் காட்டியிருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கிள் டோல் வந்து நீங்கள் போட்டுட்டு ஒரு சைடு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு 2வது சைடு ஹாஃப் மட்டும் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு அந்த ஹாஃபில் நீங்கள் நிப்பாட்டியிருக்கீங்கல்ல அதுலேருந்து இன்னொரு டோல் வந்து நீங்கள் வரையணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து கம்பைன் டோல். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து டிசைன்ஸ் உள்ளே வர டிசைன்ஸ் மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர நீங்கள் சிங்கிள் டோல் போட்டாலும் சரி கம்பைன் டோல் போட்டாலும் சரி. ஏன்னா கம்பைன் டோல் போடும்போது ஒன்று வந்து இதோட ஹாஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும், இன்னொன்று அது பக்கத்துலேயே ஒரு டோல் பக்கத்துலேயே இன்னொரு டோல் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வருமே தவிர மற்றபடி வேறு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இல்லை. சரி, நான் இதில் எப்படி நான் போட்டிருக்கேனோ அதே மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து நான் போட்டிருப்பேன். 3 டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி, ஒன்று வந்து ஹாஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, இன்னொன்று வந்து ஒரு பெரிய டோல் பக்கத்தில் சின்ன டோல் இருக்க மாதிரி, இன்னொன்று வந்து சின்ன டோல்லேருந்து பெரிய டோல் வந்து லைட்டாக கிராஸாக இருக்க மாதிரி, அந்த மாதிரி தான் நான் போட்டிருப்பேன். ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா பெரிய டோல் வந்து கொஞ்சம் லைட்டாக சாஞ்ச மாதிரி இருக்கும், அது பக்கத்துலேயே வந்து சின்ன டோல் இருக்க மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நம்ம ஒன்று போட்டுக்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து இதில் பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி 2 பார்த்தாச்சு. இப்போ இந்த டிசைன் வந்து கீழே வந்து நம்ம ஒரு இது ஹோல்டு பண்ணியிருக்க மாதிரி, அந்த டோலை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக வந்து நான் ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ப்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் ரெண்டுக்குமே. நீங்கள் ரெண்டுக்குமே ஒரே டிசைன் தான் கொடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன டிசைன் தோணுதோ, நான் ஈவனாக இருக்கட்டுமேன்ட்டு 2க்கும் ஒரே டிசைன் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த டிசைன் தோணுதோ அந்த டிசைன் நீங்கள் கொடுத்துக்கோங்க.
ஃபஸ்ட்டு வந்து டோலக் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைனில் வந்து ஃபஸ்ட்டு ஈவனாக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. 2 சைடும் வந்து ஓவல் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த 2 சைடு 2மே ஜாயிண்ட் ஆகிற அந்த சென்டர் இருக்கும்ல, அந்த சென்டரில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே டாட் வச்சு அந்த லைனை வந்து நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த டோலக் வந்து நம்ம வரையணும். ஸோ இதிலே இன்னொரு டைப்பும் இருக்குது. இப்போ இது வந்து உங்களுக்கு அந்த ஜிக்ஸாக் மாதிரி அந்த மவுண்டன் ஷேப்பில் இருக்கும். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுண்டன் ஷேப்பில் இருக்கும். இன்னொன்று வந்து ஓவல் ஷேப்லேயே வந்து இன்னொரு டோலக் இருக்குது. ஸோ இப்போ நான் போடுறேன் பாருங்கள், இது வந்து ஓவல் ஷேப் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டிசைன் வந்து நீங்கள் போடுறதுக்கு முன்னாடியும் பென்சிலோ பென்னோ வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மெஹந்தியில் போட்டு பாருங்கள். ஸோ எல்லா டிசைனை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே போடுற டிசைன் வந்து அது நம்மளோட ஓன் டிசைனாக கூட இருக்கலாம். கஸ்டமைசேஷன் பொறுத்து நீங்கள் வந்து உள்ளே இருக்க டிசைன்ஸ் வந்து மாறும். ஸோ நான் போடுறது தான் போடணும்னு இல்லை, நீங்களாக ஓனாகவே வந்து டிசைன்ஸ் உள்ளே கொடுங்க. நான் சிம்பிளாக இருக்கட்டுமேன்ட்டு எல்லாமே சிம்பிள் டிசைன்ஸாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக வந்து நான் செக்குடு டிசைன் தான் கொடுத்துருக்கேன். இந்த சைடும் சிங்கிள் லைன் செக்குடு தான் கிரிட்டு தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த சைடும் அதே தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வர டிசைன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஷேக்காய் டிசைன் தான். ஸோ இந்த டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த நாதஸ்வரம் இருக்குல்ல, இப்போ நாதஸ்வரம் எப்படி நம்ம நீளமாக இருக்கும், கீழே வந்து ஒரு அந்த ஓவல் ஷேப்பில் இருக்கும்ல, ஆனால் இது வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் வளைவாக இருக்கும். அந்த நாதஸ்வரம் வந்து மேலே வந்து அவங்க ஊதுவாங்கள்ல, அந்த இடம் வந்து நீளமாக வந்து தான் ஒரு ரவுண்டு ஒன்று வந்திருக்கும் எண்டில். இது வந்து கொஞ்சம் வளைவாக வந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த டிசைன். ஸோ இதில் வந்து சிங்கிளும் வரும், டபுளும் வரும். ஸோ சிங்கிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓவல் போட்டு அதில் வந்து ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வந்து நீளமாக இழுக்கணும். இதுதான் ஒன்று. டபுள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கோன் நம்ம வரைவோம்ல, அந்த மாதிரி ஒரு கோன் மாதிரி போட்டு அந்த கோன் பாதியில் வந்து இன்னொரு கோன் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டிசைன்ஸ் வரும். ஸோ இதுக்குள்ளேயும் வந்து உள்ள டிசைன்ஸ் வந்து கம்பல்சரி கொடுக்கணும். அந்த டிசைன்ஸ் வந்து உங்களோட ஓன் டிசைன்ஸாக இருக்கலாம். ஸோ இதில் நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி நீங்களும் அந்த டிசைன்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ போட்ட டிசைன் வந்து கீழேருந்து மேலே அந்த ஷார்ப்னஸ் இருக்க மாதிரி போட்டோம். இப்போ வந்து மேலேருந்து கீழே வந்து இந்த கோன் மாதிரி நம்ம போட போகிறோம், டபுள் கோன் மாதிரி போட போகிறோம். ஸோ டைரக்ஷன் வந்து நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம், உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உள்ளே வந்து டிசைன்ஸ் ஆஸ் யூஷுவல் நான் எப்பயும் போல் ஹம்ப்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஹம்ப்ஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டு இதில் இன்னொன்று நம்ம என்ன பண்ணணும்னா, லாஸ்ட்டு அந்த டிசைன்லாம் முடித்ததுக்கப்புறம் சென்டரில் மட்டும் ஒரு 2 லைன் வந்து போல்டாக நீங்கள் போட்டுக்கோங்க, அது கர்வ் மாதிரி. ஏன்னா இது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக.
ஸோ அந்த சென்டர்லேயும் கீழேயும் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இந்த 4 டிசைன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த 4 டிசைனையுமே வந்து பேஸ் பண்ணி ஒரு 4 ஒன்றா இருக்க மாதிரி ஒரு டிசைன் தான் வந்து இப்போ நம்ம போட போகிறோம். இதில் எல்லாமே கவர் ஆகிரும். நம்ம பார்த்த அந்த டோலக்கு, அடுத்து வந்து கம்பைன் டோல் வரும், சிங்கிள் டோல் வரும், அடுத்து ஷேக்காய் மாடல் வரும். ஸோ இது எல்லாமே வந்து கம்பைன் பண்ணி வந்து இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம போட்டு காட்டுறேன் நான்.
ஸோ இப்போ இந்த 4 டிசைன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம போடணும்னு சொல்லி நான் உங்களுக்கு போட்டு காட்டிட்டேன். நீங்களும் இதே மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நாளைக்கான கிளாஸில் வந்து உங்களுக்கு கலசம், மற்றபடி வேறு அந்த ஓமகுண்டம் இதெல்லாம் வந்து நாளைக்கான கிளாஸில் வந்து நான் போட்டு காட்டுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். அதே மாதிரி நம்மளோட செகண்ட் பேட்ச் வந்து கூடிய சீக்கிரமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எனக்கு வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அதில் டிஎம் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.